ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பகோடா எப்படி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பகோடாவுக்கு நான் சின்ன காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். தண்ணியை இது போல் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் காலிஃப்ளவரை கட் பண்ணி அதில் 2 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிகட்டி காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை மிளகா 1, சோம்பு கொஞ்சம் வச்சு மிக்சியில் அரைச்சிருங்க. கடலை மாவு 1 கப் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஞ்ச கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாலும் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதில் சோடாப்பு போடுவாங்க, ஆனால் நான் இதில் சோடாப்பு போடலை. இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சட்டியில் ஆயில் விட்டு மிதமான சூட்டில் போட்டு எடுத்தால் மொறு காலிஃப்ளவர் பகோடா ரெடி. சோடாப்பு எந்த வித மசாலாவும் போடாமல் இருக்கிற அரிசி குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, விரும்பி கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.